மசூதிகளில் தொழுகை நேரத்தை அறிவிக்க நகரா வாத்தியம் வாசிப்பாங்க. அது இஸ்லாமிய மரபு. ஆனால் நாகூர் தர்காவில் இந்த நகராவை வாசிச்சுட்டு இருக்கிறது ஒரு இந்து. நகரா வாத்தியம் முடிஞ்சதும் இந்து இசைக்கருவிகளான நாதஸ்வரமும் மேளமும் வாசிக்கப்படுது. வெளியில் சாதி, மதம், அரசியல்னு 1000 பிரிவினைகள் பேசலாம். ஆனால் நாகூரில் அப்படி இல்லை. இங்கே மத நல்லிணக்கம்ங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, இவங்களோட டெய்லி லைஃப். இங்கே இருக்கிற ஒற்றுமைக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு இருக்குது. நாகூர் அப்படிங்கிறது வந்துட்டு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமான ஊராக தமிழகத்திலே வந்துட்டு செயல்படுது. வெளி தோற்றத்துக்கு பார்வைக்கு நாகூர் தர்கா ஒரு இஸ்லாமிய புண்ணியஸ்தலம், இஸ்லாமிய டூரிசம் ஸ்பாட்டாக இருந்தாலும் இங்கே கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறைகள் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மதங்களுக்கும் பொதுவானதாக இருக்கும். தினமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உடைய சென்சஸ் பிரகாரம் ஒரு நாளைக்கு 24,000 30,000 பேர் வராங்க. நைட்டு 12 மணிலேருந்து அடுத்த நாள் நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 பேர் வரதில் 60% வந்து இந்து மக்கள் தான், 30% தான் இஸ்லாமிய மக்கள். அனைத்து மத கலாச்சாரங்களும் நிறைந்த ஒரு நகரமாகவே வந்துட்டு நாகூர் காணப்படுது. இஸ்லாமிய தர்காவுக்குள்ள இந்துக்களும் இந்துக்களோட கலைகளும் இசையும் எப்படி கலந்துருக்குங்கிறதுக்கு இவங்க தான் சாட்சி. என்னோடய பேர் வந்து சக்தி. நான் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவன். நான் வந்து இங்கே வந்து ஒரு 10 வருஷமாக அந்த தர்காவில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த நகரா வாசிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து ஆண்டவருக்கு பிடிச்ச இசை. காலங்காலமாக வாசிக்கிட்டு இருக்காங்க. இது பஜர் தொழுவு முடிஞ்சு காலையில் வாசிப்போம், 5 to 6 வரையும் வாசிப்போம். மதியானம் 1:30 to 2 வரையும் வாசிப்போம். இரவு 7 to 7:30 வரையும் வாசிப்போம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையில் வந்து ஜிம்மா முடிஞ்சு 1 to 1:30 வரையும் வாசிப்போம். இதான் தர்காவில் தான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் பேர் ஹரி. இவரும் ஒரு இந்து சமயத்தில் தான் உள்ள ஒரு இவரும் வந்து நான் அடித்த பிறகு வாசிப்பார். இவருக்கும் தர்கா தான் சம்பளம் கொடுக்குது. இப்போ நாங்கள் இங்கே வாசிக்கிறோம்னா அங்கே வந்து நாதஸ்வர கச்சேரி இருக்கும். அதனால் வந்து நாங்கள் வாசித்து முடித்த பிறகு அவங்க நாதஸ்வர கச்சேரி வாசிப்பாங்க. தவுள் அடிக்கிற ஜெகதீசன் பேசுகிறேன். நாதஸ்வரம் வாசிக்கிற மனோகரன், அவங்க ஒத்து வாசிக்கிற ரங்கையன், இவங்க தாளம் வாசிக்கிற கனக சபாபதி. இது நாங்கள் 4 பேரும் இங்கே நாகூர் தர்காவில் நாகூர் ஆண்டவர் எஜமான்ட்ட இந்து கலாச்சாரப்படி உள்ள தமிழ் நாதஸ்வரம் இது இங்கே வாசிக்கிறோம். இது நாகூர் தர்கா வந்து ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம். இஸ்லாமிய கோயிலில் இந்து முறைப்படி வாசிக்கிற இந்த நாதஸ்வர தவுள் இது எங்கேயும் கிடையாது, இங்கே நாகூரில் மட்டும் உண்டு. ஏன்னா இது வந்து எம்மதமும் சம்மதன்ற மாதிரி எல்லா மக்களும் வந்துட்டு போகிற இடம். அதனால் இது வந்து நாங்கள் இங்கே ரொம்ப காலமாக இங்கே வாசிச்சிட்ருக்கோம். இது இங்கே வாசிக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது. எங்களுக்கு மனசார நாங்கள் பிடிச்சி இங்கே சேவை செஞ்சிகிட்ருக்கோம். இது நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டு காலம் எங்கள் ஜென்ரேஷன் வழியாக வருஷலாக வாசிச்சுட்டு வந்துகிட்ருக்கோம். காலையில் எங்களுக்கு 6:30 to 7 மணி, அப்புறம் மதியானம் உச்சிக்காலம் மாதிரி 1 to 1:30, நைட்டு 7:30 to 8. இந்த 3 காலம் எங்களுக்கு கண்டினியூவாக இது ரெகுலராக நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். வெள்ளிக்கிழமை தொழுகை ஜும்மா நடக்கும். அப்போ வந்து நாங்கள் நகரா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த 1 to 1:30 வாசிப்போம். இப்போ நாகூரை பொறுத்தவரையும் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்து இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நாகை மாவட்டத்தில் அது எந்த குறையும் இருக்காது. நான் இப்போ என்னை வந்து முஸ்லீம்ஸாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு மேலே வந்து பார்த்தா தான் தெரியும் நான் இந்துவா முஸ்லீமான்னு. இவங்க இந்து, அவங்க முஸ்லீம்ன்றதெல்லாம் அவங்க பாகுபாடு கிடையாது. எல்லாரையுமே அவங்களோட சகோதரர்களாக நண்பர்களாக தான் பார்க்குறாங்க. அவங்களோட விசேஷ காலங்கள்லேயும் வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன்னாலும் இந்து முறைப்படி எங்களையும் வந்து வீட்டில் வச்சு அந்த
மேலத்தள சவுண்டு வீட்டில் கேட்கணுன்றதுக்காக எங்களையும் வீட்டில் அழைச்சி கொண்டு வச்சு வாசிக்க சொல்லுவாங்க. இந்த தர்கா வச்சு தான் நாங்களே பிறந்து வளர்ந்து எல்லாம் இந்த தர்கா சம்பளத்தை வச்சு தான் எங்கள் முன்னோர்கள் எங்களை வளர்த்தாங்க. மனசார நாங்கள் அதை செய்கிறோம். எங்களுக்கு அப்புறம் எங்களோட வாரிசையும் நாங்கள் இந்த லைனில் தான் அழைச்சிட்டு வருவோம். அவங்களும் அந்த லைனில் அவங்க பிடிச்சி அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்களையும் எங்களை தொடர்ந்து இங்கே நாங்கள் சேவை செய்வோம். இங்கே இருக்கிற இந்து முஸ்லீம் ஒற்றுமைங்கிறது ஏதோ இன்னைக்கு நேற்று உருவான விஷயம் கிடையாது. இது தலைமுறையாக பல நூற்றாண்டுகளாக இந்த மக்களோட கலாச்சாரத்துலையும் வாழ்வியல்லையும் ஊறிப்போன ஒரு பிணக்கம். நாகூர் ஆண்டவர் 470 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி நாகூர் வந்தப்போ அவர் மறைஞ்சு 470 வருஷம் ஆச்சு. அவரை வரவேற்றது வந்து மீனவ மக்கள் தான். மீனவ மக்கள் தான் அவர்கள் குடில் அமைச்சு கொடுத்து முள்வேலி அடித்து கொடுத்து அவங்கள தங்க வச்சது மீனவ மக்கள் தான். இன்றைக்கி நாகூர் தர்கா கந்தூரி பிறை 1 அன்னைக்கு அவங்க சீர்வரிசை எடுத்துகிட்டு வருவாங்க மீனவ மக்கள் மீன்ஸ் இந்துக்கள் சகோதரர்கள் தான். இந்த கொடியேற்ற நிகழ்வில் பார்த்தீங்கன்னா செட்டியார் பல்லாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செட்டி பல்லாக்கு, செட்டியார் வம்சத்தை சேர்ந்தவங்க ஒரு கொடி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த கொடியை தான் இந்த 5 மினரால் 1 மினரால் ஏற்றுறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனாக்கா நாகூர் ஆண்டவருக்கு பல கோடிகளை கொட்டக்கூடிய பக்தர்கள் உலகமுக்கு இருந்தாலும் பழனியாண்டி பிள்ளை அப்படிங்கிற ஒரு இந்து சகோதரர் நாகூர் ஆண்டவர் காலத்தில் வாழ்ந்து நாகூர் ஆண்டவர் கொடுத்த வாக்கு காலங்காலமாக ஒவ்வொரு தலைமுறை தான் எனக்கு என் சமாதியை அலங்கரிக்கிற போர்வையை போற்றணும் அப்படிங்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த போர்வை மாற்றுவோம். அது பழனியாண்டி பிள்ளை குடும்பத்தில் வரக்கூடிய போர்வை தான். ஸோ நாகூர் ஆண்டவர் சமாதியை அலங்கரிக்கக்கூடிய அந்த போர்வையே பார்த்திங்கன்னா ஒரு மாற்று மத சகோதரரோடு தான். ஒரு உதாரணத்துக்கு இஸ்லாமியருடைய தகப்பனார் அந்த இறந்த குடும்பத்தில் இறந்தால் மொட்டை அடிக்க மாட்டாங்க. இந்துக்கள் வந்து மொட்டை அடிப்பாங்க. நாகூர் தர்காவில் நேர்த்தி கடன் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு 500 பேருக்கு மேலே இந்துக்கள் வந்துட்டு தலைமுடி காணிக்க கொடுக்குறாங்க. அவங்களோட அதீத நம்பிக்கை. இந்த டெல்டா பகுதி பார்த்திங்கன்னா விவசாயம். இங்கே வந்துட்டு தன்னுடைய முதல் நெல் விளைச்சலை கொண்டு வந்து நாகூர் தர்கா கொண்டு வந்து காணிக்கையாக கொட்டுவாங்க. டெல்டா பகுதியில் ஒப்பு பிஸ்னஸ் வேதாரணி மற்றவர்கள் அவங்களுடைய தொழிலுடைய முதல் ப்ராடக்டை கொண்டு வந்து நேர்த்தி கடனுக்காக கொண்டு வந்து கொட்டுவாங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து சகோதரர் தன்னுடைய பேர மகளுக்கு நாகூர் தர்காவில் தான் காது குத்து நிகழ்ச்சி நடத்தினார். அம்பேத்கர் நகரில் இருக்கக்கூடிய ஹிந்து சகோதரர் தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்தை நாகூர் தர்காவில் தான் வச்சு தாலி கட்டி நடத்தி நாகூர் தர்கா உள்ளே தான் எல்லா ஏழை மக்களுக்கும் சாப்பாடு போட்டார். காலம் தொட்டும் இன்னைக்கு வரைக்கும் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களையெல்லாம் தாண்டி தினமும் இங்கே வந்துட்டு போகிற ஆயிரக்கணக்கான சாமானிய மக்கள் இருக்காங்களே, அவங்க சொல்கிறது என்ன? நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் இவங்க மேலே பற்று. இந்துக்கள் வந்து அதிகம் இவங்க மேலே அதிக பாசம் பற்று வச்சிருக்கிறது இந்துக்கள் தான் ஜாஸ்தி. உங்களை மாதிரியான இந்துக்கள் நிறைய பேர் வராங்க. இந்துக்கள் தான் அதிகமாக வந்து படுக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு விட இந்துக்கள் தான் அதிகமாக வந்து நைட்டில் படுத்துருப்பாங்க. எங்கள் பொறையார் சைடெலாம் வந்து பள்ளிவாசலுக்கு நாங்கள் போவோம் வருவோம். எங்கள் ஃப்ரெண்டு எல்லாம் முஸ்லீம் ஃப்ரெண்டு தான் ஆட்டோ ஓட்டுறதுனா எங்களுக்கு அது தெரியல, வேறுபாடெலாம் தெரியல. இது வந்து எங்கள் கோயில் மாதிரி தான் உள்ளே போகிறோம் வர்றது எல்லாமே எங்களுக்கு அது தெரியல, அவ்வளோதான். குழந்தைங்க அங்கே போய் தான் அங்கே வேண்டிக்கிட்டாலும் எதுனாலும் உடனே நடக்கும். நமக்கு எந்த ஊரில் போய் பார்த்தாலும் இந்து முஸ்லீம்னா ஒரு வேற்றுமை தெரியும். நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால் இந்த 3 ஊரும் வேற்றுமையே கிடையாது. சகோதர ஒரு தத்துவம் தான். எம்மதமா சம்மதமா ஆண்டவன் எந்த இடம் அந்த இடம் இது. எல்லாரையும் வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு கருத்துக்களும் தெரியும். இப்போ இங்கே வந்து உட்காரன்னு வச்சுக்கோங்களேன், இந்துக்களையும் சந்திக்கிறோம், முஸ்லீம்லேயும் சந்திக்கிறோம், கிறிஸ்டினையும் சந்திக்கிறோம். அப்போ அவங்கள்ட்ட ஒவ்வொன்றும் பேசும்போது ஒரு விஷயங்கள் தெரியும். ஒற்றுமை நம்ம இந்தியனுங்கிற ஒற்றுமை நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு கலாச்சாரம் வேணும். இந்து வேறு முஸ்லீம் வேறு கிறிஸ்டின் அப்படின்னால எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் ஒற்றுமையாக இருந்தால் நமக்குள்ளே நிலைத்தானே. அதை ஏன் பிரித்து பார்க்கணும்? அவங்க வேறு நம்ம வேறு ஏன் பிரித்து பார்க்கணும்? மனிதர்களை பிரித்து பார்க்கணும், எல்லாம் ஒன்றுமா இருக்கும். அதுதான் எனக்கு அதான் ஆசை. பிரித்து என்னத்தை பார்த்து வளர்ப்போம். இங்கே ஜாதி மதம் கிடையாது. ஜாதியை பார்த்து இங்கே யாரும் இல்லை. நீ முஸ்லீமு நான் இந்து என்பது யாரும் இல்லை. கிறிஸ்டின் இப்படி இல்லை. வர்றவங்க எல்லோரும் ஒன்று. அவங்களுக்கு இந்த இடத்துக்கு கோடான கோடி மக்கள் வருது. இதுக்கு ஜாதி மதம் கிடையாது. தர்கா நிர்வாகம் கலைஞர்களை தாண்டி தென் மாநிலங்களோட பல்வேறு பகுதிகளில் இருந்து வர்ற சாமானிய மாற்று மத வழிபாட்டாளர்களும் இந்த நல்லிணக்க அமைப்பை உறுதிப்படுத்துகிறாங்க. மத நல்லிணக்கம்ங்கிறது சட்டங்கள்னாலோ கொள்கைகள்னாலோ திணிக்கப்பட வேண்டிய ஒன்று இல்லை. அது இந்த மாதிரியான ஒரு ஷேர்டு கல்ச்சர்னால் இயல்பாக நடக்க வேண்டிய ஒன்று. மதத்தின் பேரால் வழிபாட்டு தலங்களை இடிக்கிற பிரிவினைவாத போதைக்கு மத்தியில் நாகூர் சமூக அமைதிக்கான ஒரு அடையாளமாக இருக்குது.